பள்ளி வாசல்களை வைத்து மக்கள் பெருமை அடிக்குகின்ற காலம் இந்த உலகத்தில் வராத வரைக்கும் மறுமையுடைய நாள் வராது. வந்துட்டா பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிக்குகிற காலம் வந்துட்டா ஒவ்வொரு ஊர்களிலும் பள்ளிவாசல் கட்டப்படுகிற போது நீயத்தே இந்த ஊர்ல எங்கட பள்ளி தான் பெரிய பள்ளியா இருக்கணும், எங்கட பள்ளி தான் பசுந்தான பள்ளியா இருக்கணும், எங்கட பள்ளி தான் அழகான பள்ளியாக இருக்கணும். பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறது, பல மாடிகள் கட்டப்பட்டிருக்கிறது, பல கோடிகள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கோடிக்கணக்கில் செலவழித்த பள்ளிவாசலில் கூடியிருந்து அமல் செய்கின்ற மக்கள் இதுவரைக்கும் இல்லாமல் இருப்பதுதான் ஆச்சரியம். நிர்வாகம் சேர்ந்து பள்ளிவாசலை பெருமைக்காக கட்டி நாங்க தான் நீங்க தான் என்ற போட்டி போடுகிற வரைக்கும் இந்த உலகத்தில் மறுமையுடைய நாள் வராது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மடமை அதிகரிக்கும், அறிவுகள் உயர்த்தப்படும். மடமை அதிகரிக்கும், அறிவுகள் உயர்த்தப்படும், தகுதி அற்றவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். ஒரு ஊரில் ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவராக தெரிவு செய்யப்படணும் என்றால் அவர் என்ன பாவத்தை செஞ்சாலும், அவர் தொழுதாலும் தொழாட்டியும், தாடி வச்சாலும் தாடி வைக்காட்டியும், சிகரெட் அடித்தாலும் அடிக்காட்டியும், வட்டியோடு தொடர்பு இருந்தாலும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, பணக்காரனாக இருந்தால் போதும். பள்ளிவாசலுக்கு தலைவராக வரக்கூடியவர் பணக்காரராக இருக்கணும். இதுதான் இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல். அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு மார்க்கத்தை படித்தவர், பக்குவமானவர் அந்த பள்ளிவாசலுக்கு தலைவராக வருவது என்பது வரலாறு கிடையாது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அவன் வட்டியோடு இருந்தாலும் சரி, வாகனம் வட்டியோடு இருந்தாலும் சரி, பாவத்தில் இருந்தாலும் சரி, சிகரெட் அடித்தாலும் சரி, குடிச்சாலும் சரி, என்ன கேடுகட்டு போனாலும் சரி, ஒரு தாடி கூட கிடையாத தலைவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் பள்ளிவாசல்ல இல்லையா? அவங்க தானே அந்த ஊரை நிர்வாகம் செய்கிறாங்க. ஒரு பள்ளிவாசல் தானே ஒரு ஊருடைய தலைமையகம். இன்றைக்கு இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் பாருங்க நீங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த ஏகத்துவ பள்ளிவாசல்களை தவிர பெரும்பாலான பள்ளிவாசல் பெருமைக்கும் கௌரவத்துக்கும் ஊருடைய மதிப்புக்கும் அரசியலுக்கும். அப்படித்தான் இன்னைக்கு பார்த்து தலைவர்கள் தெரிவு செய்கிற மடமைகள் அதிகரித்து விடும், அறிவுகள் கைப்பற்றப்படும். நல்லவங்க மௌத்தாகுவது, அறிவாளிகள் மௌத்தாகுவது, உலமாக்கள் மௌத்தாகுவது மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று என்ற ரசூலுல்லாஹ்